பிரைஸ் த லார்ட். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்றைய தினத்தில் நாம் வழக்கம் போல ஒரு வல்லமையான ஒரு ஜபத்தை ஏறெடுக்க போகிறோம். உங்களுக்கான வாக்குத்தத்தங்களின் நிறைவேறும் காலம் மிக சமீபமாய் இருக்கிறது. நான் மீண்டும் சொல்றேங்க, கர்த்தர் உங்களுக்கு கொடுத்த எல்லா வாக்குத்தத்தங்களும் நிறைவேறும் காலம் அது வெகு தூரத்தில் இல்லை, அது வெகு சமீபத்தில் இருக்கிறது. அது சில மணி நேரங்களாய் இருக்கலாம், சில நாட்களாய் இருக்கலாம், சில மாதங்களாய் இருக்கலாம். கர்த்தர் நிச்சயமாகவே அவருடைய வாக்குத்தத்தங்களை உங்கள் வாழ்க்கையில் நிறைவேற்றுகிற அந்த காலத்திற்குள் நீங்கள் கடந்து வந்து விட்டீர்கள். அருமையான தேவ பிள்ளைகளே, பல வருஷங்களா உங்க வாழ்க்கையில நீங்க கேட்டுக்கொண்டிருக்கக்கூடிய ஒரு ஆழமான கேள்வி இருக்கலாம். ஆண்டவரே, எப்போ ஆண்டவரே என் ஜபத்துக்கெல்லாம் எப்போ நீங்க பதில் தருவீங்க ஆண்டவரே? ஆண்டவரே, நீங்க ஒவ்வொரு முறையும் எனக்கு வாக்குத்தத்தங்களை கொடுத்திருக்கிறீர். ஆபிரகாமுக்கு ஒவ்வொரு முறையும் ஈசாக்கை குறித்து, அவன் சந்ததியை குறித்து, அவனுடைய எதிர்காலத்தை குறித்து, இப்படி ஒவ்வொரு முறையும் அவன் சோர்ந்து போன நேரத்திலெல்லாம் அவனுக்கு வாக்குத்தத்தங்களை கொடுத்ததை போல ஆண்டவரே, எனக்கும் நீர் ஏராளமான வாக்குத்தத்தங்களை கொடுத்திருக்கிறீர் ஆண்டவரே. அந்த வாக்குத்தத்தங்கள் எல்லாம் எப்பொழுது நிறைவேறும் என்று சொல்லி ஆபிரகாமை போலவே நீ காத்து கொண்டிருக்கிறாயா சகோதரா? ஆபிரகாமை போலவே காத்து கொண்டிருக்கிறாயா சகோதரி? ஆண்டவர் உங்களுக்கு சொல்லுகிறார், உங்களுடைய சூழ்நிலைகள் குழப்பமாய் தெரியலாம், தடைகள் நீடிக்கிற மாதிரி தெரியலாம், ஆனா ஆபகுக் 2:3 படி உன்னுடைய வாழ்க்கையில் நான் கிரியை செய்து கொண்டிருக்கிறேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். குறித்த காலத்திற்கு தரிசனம் இன்னும் வைக்கப்பட்டிருக்கிறது. உனக்காக நான் சொன்ன தீர்க்க தரிசன வார்த்தைகள் அனைத்தும் குறித்த காலத்திற்கு வைக்கப்பட்டிருக்கிறது. வாக்குத்தத்தங்கள் அனைத்தும் குறித்த காலத்திற்கு வைக்கப்பட்டிருக்கிறது. நிச்சயமாக முடிவிலே அது நிறைவேறுகிறதை நீ பார்க்க முடியும். அது பொய் சொல்லாது. அது தாமதித்தாலும் அது நிச்சயமாய் உன்னுடைய வாழ்க்கையில் கடந்து வரும். ஆனால் அதே நேரத்தில் அது தாமதிப்பது இல்லை. அது உன்னுடைய வாழ்க்கையில் நீ விசுவாசிக்க சில மணி நேரங்களில், சில நாட்களில் கடந்து வருகிறது என்று கர்த்தர் இன்றைக்கு உங்களுக்கு சொல்லுகிறார். இயேசுவின் நாமத்தினாலே உங்களுக்கு இன்றைய தினத்தில் நான் ஒரு தீர்க்கதரிசியாக சொல்லுகிறேன். உங்களுக்கான வாக்குத்தத்தங்கள் அது உடனடியாக அது செயல்பட ஆரம்பிக்கிறது. இத்தனை ஆண்டுகளாக கர்த்தர் உங்களோடு பேசின அந்த வாக்குத்தத்த வசனங்கள் அனைத்தும் இப்பொழுது சில நொடிகளில், சில மணி நேரங்களில், சில நாட்களில் உங்களுடைய வாழ்க்கையில் செயல்படுகிறதை பார்க்க போகிறீர்கள். விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பீர்கள். தேவன் உங்கள் வாழ்க்கையில் கிரியை செய்வதற்கோ, ஆசீர்வதிப்பதற்கோ, உங்களை பெருக பண்ணுவதற்கோ, சுகமாக்குவதற்கோ அவர் தாமதிக்கவில்லை. அவர் உங்களை ஆயத்தப்படுத்திக் கொண்டிருக்கிறார் சகோதரா, ஆயத்தப்படுத்திக் கொண்டிருக்கிறார் சகோதரி. ஆபிரகாம் அந்த பிள்ளையை, வாக்குத்தத்தத்தின் பிள்ளையாகிய ஈசாக்கை பெற்றுக் கொள்ளுகிறதற்கு அவன் ஆயத்தப்படுத்தப்பட்டு கொண்டே இருந்தான். யோசேப்பு, அவனுக்கு கொடுக்கப்பட்ட அந்த தரிசனங்கள் நிறைவேறுகிறதற்கு அவன் ஆயத்தப்படுத்தப்பட்டு கொண்டே இருந்தான். அதே போல ஆண்டவர் உங்களை ஆயத்தப்படுத்திக் கொண்டிருக்கிறார். உங்களுக்கான ஆசீர்வாதங்களை, வாக்குத்தத்தங்களை, தரிசனத்தை நீங்கள் பெற்றுக் கொள்ளுகிறதற்கு ஏதுவாக உங்களை ஆயத்தப்படுத்திக் கொண்டிருக்கிறார். உங்கள் வாழ்க்கையில நடக்கக்கூடிய சின்ன சின்ன சந்திப்புகளை இப்ப நீங்க பார்த்துட்டு இருக்கீங்களா? சின்ன சின்ன காரியங்கள் அப்படியே ஒரு ஆசீர்வாதம் வருகிறதை போல, ஒரு மாற்றங்கள் வருகிறதை போல நீங்க பார்த்துட்டு இருக்கீங்களா? திடீர் வாய்ப்புகள் உங்களுக்கு வருகிறத பார்த்துட்டு இருக்கீங்களா? அல்லது வரக்கூடிய மாற்றங்கள், சின்ன சின்ன மாற்றங்கள் வர மாதிரி உங்களுக்கு தெரியுதா? இது எல்லாமே வாக்குத்தத்தம் மிக அருகில் இருக்கிறது என்பதற்கான ஆவிக்குரிய அறிகுறிகள் சகோதரா, ஆவிக்குரிய அறிகுறிகள் சகோதரி. ஒருவேளை நீங்க வெளிப்படையாக இப்படிப்பட்ட மாற்றங்களை நீங்கள் பார்க்காமல் இருக்கலாம், ஆனால் உங்கள் ஆவியில் நீங்கள் உணருகிற வெளிச்சம் இருக்குதே, உங்க ஆவியில் நீங்க பார்க்கக்கூடிய சின்ன சின்ன மாற்றங்கள் இருக்குதே, அதுவே அந்த வாக்குத்தத்தங்கள் மிக சமீபத்தில் வந்துவிட்டது என்பதற்கான அடையாளம். லூக்காவின் புத்தகம் 21 அதிகாரம் 28 வசனத்தில் நாம் பார்க்கிற வண்ணமாக, இவை
இவைகள் சமீபிக்க தொடங்கும் போது உங்கள் மீட்பு சமீபமாய் இருக்கிறபடியினால் நீங்கள் நிமிர்ந்து பார்த்து உங்கள் தலைகளை உயர்த்துங்கள் என்றார் என்று சொல்லி இந்த பகுதியில் நாம் பார்க்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் ஜீவனுள்ள நாமத்தில் உங்களை பார்த்து இன்றைக்கு நான் கட்டளை கொடுக்கிறேன். உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் ஆவியில் உணர்கிறதான, வெளிப்படையாய் பார்த்து கொண்டிருக்கக்கூடியதான சின்ன சின்ன மாற்றங்கள், சின்ன சின்ன அடையாளங்கள், சின்ன சின்ன உள்ளுணர்வுகள், இவை எல்லாம் உங்களுக்கான வாக்குத்தத்தங்களும் உங்களுக்கான ஆசீர்வாதங்களும் சமீபித்திருப்பதற்கான அடையாளம் என்று நான் சொல்லுகிறேன். எப்பொழுது நீங்கள் நிமிர்ந்து பார்த்து உங்கள் தலைகளை உயர்த்துவீர்களாக, இயேசுவின் நாமத்தினாலே நீங்கள் உணர்ந்தாலும் சரி உணராவிட்டாலும் சரி கர்த்தர் கிரியை செய்து கொண்டிருக்கிறார் என்பதே சத்தியம். உங்கள் வாழ்க்கையில் அவர் கிரியை செய்து கொண்டிருக்கிறார் என்பதே சத்தியம். இயேசு கிறிஸ்துவின் ஜீவனுள்ள நாமத்தினாலே நீங்கள் நிமிர்ந்து பார்த்து உங்கள் தலைகளை உயர்த்துங்கள் என்று சொல்லி நான் கட்டளை கொடுக்கிறேன். இன்று பரிசுத்த ஆவியானவர் உங்களிடம் நேரடியாக பேசுகிறார். நீ நினைப்பதை விட உன் ஆசீர்வாதத்திற்கு மிக அருகில் நீ இருக்கிறாய் மகனே என்று சொல்லுகிறார். நீ நினைப்பதை விட உன் ஆசீர்வாதத்திற்கு மிக அருகில் இருக்கிறாய் மகளே என்று சொல்லுகிறார். இப்போது நாம் விசுவாசத்தோடு கூட நாம் ஜெபிக்க போகிறோம். இந்த ஜெபத்தை விடாப்பிடியாய் என்னோடு கூட இணைந்து கொண்டு நீங்கள் 21 நாட்களுக்கு நீங்கள் தொடர்ந்து நீங்கள் ஜெபியுங்கள். ஜெபிக்கிறதுக்கு முன்னாடி நிறைய பேர் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமலே பார்த்துட்டு இருக்கீங்களே, சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐகானை அழுத்தி இன்னும் பலருக்கு நீங்க பகிர்ந்து கொள்ளுங்க. அப்பதான் புதிய வல்லமையான ஜெபங்களையும் சத்தியங்களையும் நீங்க தவறாம பெற்றுக்கொள்ள முடியும். இப்ப நாம ஜெபிக்கலாம். மகிமையுள்ள எங்கள் பரம தகப்பனே, உம்முடைய பரிசுத்த பிரசன்னத்திற்குள் நாங்கள் தாழ்மையோடு கூட கடந்து வருகிறோம். இந்த ஜெபத்தை கேட்டுக்கொண்டிருக்கக்கூடிய ஒவ்வொரு பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலும் நீர் பல ஆண்டுகளுக்கு முன்பாக விதைத்த தீர்க்க தரிசன வாக்குத்தத்தங்களை இன்று உம்முடைய சமூகத்தில் நாங்கள் நினைவுக்கு கொண்டு வருகிறோம். ஆண்டவரே, உம்முடைய பிள்ளைகளில் சிலர் நீண்ட காலமாக பதிலுக்காக காத்து கொண்டிருக்கிறார்கள். பல கண்ணீரின் ஜெபங்களை ஏறெடுத்து கொண்டிருக்கிறார்கள். சில நேரங்களில் காத்திருப்பினால் மனம் சோர்ந்து போயிருக்கிறார்கள் ஆண்டவரே. ஆனால் இன்று உம்முடைய வார்த்தை அவர்களுக்கு நினைப்பூட்டுகிறது. இயேசு கிறிஸ்துவின் ஜீவனுள்ள நாமத்தினாலே எபிரேயரின் புத்தகம் 10ஆம் அதிகாரம் 23ஆம் வசனத்தின்படி அல்லாமலும் நம்முடைய நம்பிக்கையை அறிக்கையிடுகிறதில் அசைவில்லாமல் உறுதியாயிருக்க கடவோம். வாக்குத்தத்தம் பண்ணினவர் உண்மையுள்ளவராய் இருக்கிறாரே என்கிற இந்த வார்த்தையின்படி ஆண்டவரே, அப்பா, நீர் இது நாள் வரையிலும் அருமை பிள்ளைகளுடைய வாழ்க்கையில நீர் கொடுத்த வாக்குத்தத்தங்கள், தீர்க்க தரிசன வார்த்தைகள், ஆண்டவரே, அருமை பிள்ளைகள் ஏறெடுத்த ஜெபங்கள், இவை எல்லாவற்றையும் குறித்து ஆண்டவரே எங்களுடைய நம்பிக்கையை நாங்கள் அறிக்கையிடுகிறதில் நாங்கள் அசைவிடாமல் உறுதியாய் இருக்கிறோம். இயேசுவின் நாமத்தினாலே நாங்கள் அவிசுவாசமாய் பேசாதபடிக்கு கர்த்தர் எனக்காக யாவற்றையும் அவர் சிலுவையில் செய்து முடித்திருக்கிறார். ஏற்ற நேரத்தில் அது என்னுடைய வாழ்க்கையில் தோன்றுகிறது என்று சொல்லி ஆண்டவரே நாங்கள் உற்சாகத்தோடு கூட உம்முடைய சமூகத்தில் காத்திருக்கிறோம். வாக்குத்தத்தம் பண்ணினவர் உண்மையுள்ளவர் என்று நாங்கள் சொல்லுகிறோம். அருமை பிள்ளைகளுக்காக வாக்குத்தத்தம் பண்ணினவர் உண்மையுள்ளவர் என்று நாங்கள் சொல்லுகிறோம். உம்முடைய உண்மைத்தன்மை விளங்குகிறது என்று நாங்கள் சொல்லுகிறோம். கர்த்தாவே, இன்று நான் அதிகாரத்தோடு கூட நான் ஜெபிக்கிறேன். இந்த தேவ பிள்ளைகளின் வாழ்க்கையில் இதுவரையில் தாமதமாய் தோன்றின காரியங்கள் இனி மாறுவதாக என்று நான் சொல்லுகிறேன். இயேசு கிறிஸ்துவின் ஜீவனுள்ள நாமத்தினாலே இன்றைக்கு ஒரு சடன் மூவ் ஆஃப் காட் உண்டாவதாக என்று நான் சொல்லுகிறேன். சடன் மூவ்ஸ் ஆஃப் காட் இவர்களுடைய வாழ்வின் ஒவ்வொரு பகுதியிலும் உண்டாகட்டும் என்று நான் சொல்லுகிறேன். இயேசு கிறிஸ்துவின் ஜீவனுள்ள நாமத்தினாலே இந்த பிள்ளைகளுடைய வாழ்க்கையில, திருமண காரியங்கள்ல, வேலை காரியங்கள்ல, பொருளாதார காரியங்கள்ல, கடன் பிரச்சனைகள்ல, செழிப்புக்குரிய காரியங்கள்ல, கணவன் மனைவி பிள்ளைகளுக்குரிய காரியங்கள்ல, சரீரத்தின் பலகீனங்கள், வியாதிகள், இவை பற்றினதான காரியங்கள்ல, இவை எல்லாவற்றிலும் ஆண்டவரே இப்பொழுது நான் அதிகாரத்தோடு கூட நான் கட்டளை கொடுக்கிறேன். பெற்றுக்கொள்ள வேண்டிய ஆசீர்வாதத்தையும் சுகத்தையும் செழிப்பையும் நன்மைகளையும் கிருபைகளையும் தாமதப்படுத்தி கொண்டிருக்கக்கூடிய வல்லமைகள் எல்லாவற்றிற்கும் மேலாக இப்பொழுது ஆண்டவரே உம்முடைய மூவ் ஆஃப் காட் வல்லமையாய் எழும்புவதாக என்று நாங்கள் சொல்லுகிறோம். பரிசுத்த ஆவியானவர், வேகத்தின் ஆவியானவர் இப்பொழுது இடைபடுகிறதற்காக ஸ்தோத்திரம். ஏசாயாவின் புத்தகம் 60ஆம் அதிகாரம் 22ஆம் வசனத்தின்படி சின்னவன் ஆயிரமும் சிறியவன் பலத்த ஜாதியும் ஆவான் என்று ஆண்டவரே நீர் சொல்லி இருக்கிறீர். இவர்களை ஆயிரங்களாகவும் பலத்த ஜாதியாகவும் பெருக பண்ணுகிற
வாக்குத்தத்தங்கள் எல்லாவற்றையும் நிறைவேற்றுகிற ஆண்டவரே கர்த்தராகிய நீர் ஏற்ற காலத்தில் தீவிரமாய் செய்து முடிக்கிறவராய் இருக்கிறபடியினாலே எல்லா வாக்குத்தத்தங்களும் இவர்களுக்கென்றே கொடுக்கப்பட்ட சகல தீர்க்க தரிசன வார்த்தைகளும் ஆண்டவரே அப்பா ஏற்ற காலமாகிய இந்த காலத்தில், இந்த நிமிடத்தில், இந்த நாட்களுக்குள் இயேசுவின் நாமத்தினாலே அருமை பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் தீவிரமாய் நடைபெறுகிறதற்காக ஸ்தோத்திரம். ரபூடி பாடியாந்தனாக தடபடி சந்தனோதரியாந்தனாக தடபட சந்தனா. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் இப்பொழுது நான் கட்டளையிடுகிறேன். தாமதித்த ஆசீர்வாதங்கள் இப்பொழுது வேகம் பெறுவதாக. தாமதித்த ஆசீர்வாதங்கள் வேகம் பெறுவதாக. என்னோடு கூட இணைந்து கொண்டு உங்களுடைய இரண்டு கரங்களையும் உயர்த்தி நீங்கள் சொல்லுங்கள். தாமதித்த ஆசீர்வாதங்கள் இப்பொழுது வேகம் அடைவதாக என்று சொல்லுங்கள். இயேசுவின் நாமத்தினாலே தாமதித்த ஆசீர்வாதங்கள் எல்லாம் இப்பொழுது வேகமாய் கடந்து வருவதாக. நிறுத்தப்பட்ட கதவுகள் பலவந்தமாய் திறக்கப்படுவதாக. பலவந்தம் பண்ணுகிறவர்கள் அதை பிடித்துக் கொள்ளுகிறார்கள் என்று நீர் சொல்லி இருக்கிறீர். இயேசுவின் நாமத்தினாலே நிறுத்தப்பட்ட கதவுகள் இப்பொழுது பலவந்தமாய் திறக்கப்படுவதாக. மூடப்பட்ட கதவுகள் இப்பொழுது பலவந்தமாய் திறக்கப்படுவதாக. எல்லாரும் இணைந்து சொல்லுவோமா? மறைக்கப்பட்ட வாய்ப்புகள் எல்லாம் வெளிச்சத்திற்கு வருவதாக. மறைக்கப்பட்ட வாய்ப்புகள் எல்லாம் வெளிச்சத்திற்கு வருவதாக. ஆண்டவரே, இனி சாத்தியமே இல்லை என்று மனுஷீக ரீதியிலான சிந்தனைகள் எல்லாம் இயேசு கிறிஸ்துவின் ஜீவனுள்ள நாமத்தினாலே விலகுவதாக. எரேமியாவின் புத்தகம் 32:27 படி, இதோ நீர் மாம்சமான யாவருக்கும் தேவனாகிய கர்த்தராண்டவரே, உம்மாலே செய்யக்கூடாத அதிசயமான காரியம் ஒன்று உண்டோ என்று இப்பொழுது நான் சொல்லுகிறேன். கர்த்தாவே, உம்மாலே செய்யக்கூடாத அதிசயமான காரியம் ஒன்று உண்டோ என்று இப்பொழுது நான் சொல்லுகிறேன். அருமை பிள்ளைகளுடைய சிந்தனை, சித்தம், உணர்வுகளை பார்த்து சொல்லுகிறேன். நீ எதிர்பார்த்து கொண்டிருக்கிறாயே அந்த காரியங்களில் அவராலே செய்யக்கூடாத காரியம் ஒன்று உண்டோ என்று சொல்லி நான் கேட்கிறேன். மனுஷனால் கைவிடப்பட்ட இடத்தில் கர்த்தருடைய அற்புதத்தின் கிரியைகள் ஆரம்பமாகிறது. அருமை மகனே, அருமை மகளே, நீ சோர்ந்து போன அந்த இடத்தில், இப்பொழுது கைவிட்டு விட்ட அந்த இடத்தில் தேவனுடைய அற்புதத்தின் கிரியைகள் ஆரம்பமாகிறது. இன்றைய தினத்தில் இந்த செகண்ட்ல அந்த அற்புதத்தின் கிரியைகள் ஆரம்பமாகிறது. இயேசுவின் நாமத்தில் இப்போதே நான் சொல்லுகிறேன். அடைக்கப்பட்ட பாதைகள் எல்லாம் உனக்காக திறக்கப்படுகிறது. அடைக்கப்பட்ட பாதைகள் எல்லாம் உனக்காக திறக்கப்படுகிறது. கரங்களை உயர்த்தி இந்த ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளுங்கள் மகனே, பெற்றுக்கொள்ளுங்கள் மகளே. நீண்டகால காத்திருப்புகள் எல்லாம் முடிவுக்கு வந்து விட்டது. நீண்டகால காத்திருப்புகள் எல்லாம் முடிவுக்கு வந்து விட்டது. தேவன் சொன்ன வார்த்தைகள் ஒன்றும் தரையில் விழாது. தேவன் சொன்ன வார்த்தைகள் ஒன்றும் தரையில் விழாது. சங்கீதத்தின் புத்தகம் 105:19 படி, கர்த்தர் சொன்ன வார்த்தை நிறைவேறும் அளவும் அவருடைய வசனம் உங்களை புடமிடுவதாக. கர்த்தர் சொன்ன வாக்குத்தத்தங்கள் நிறைவேறும் அளவும் அவருடைய வசனங்கள் உங்களை புடமிடட்டும். இயேசுவின் நாமத்தினாலே ஆண்டவரே, இந்த நீண்டகால காத்திருப்பு அவர்களை உடைக்கவில்லை ஆண்டவரே, அது அவர்களை அடுத்தடுத்த கட்டத்திற்கு பலப்படுத்தி இருக்கிறது என்று நாங்கள் விசுவாசிக்கிறோம். அருமை மகனே, சோர்ந்து போகாதே. இந்த நீண்டகால காத்திருப்பு காலம் உன்னை உடைப்பதற்காக, உன்னை உடைக்க அல்ல, அது உங்களை அடுத்த கட்டத்திற்கு கடந்து போவதற்கு பலப்படுத்தி இருக்கிறது. சிந்தனையினாலும், சித்தத்தினாலும், உணர்வுகளினாலும், சரீரத்தினாலும், செயல்களினாலும், உங்கள் விசுவாசத்தினாலும், ஆவியின் வளர்ச்சியினாலும் அது பலப்படுத்தி இருக்கிறது. இப்போது அவருடைய கிருபையினாலே அவர் உங்களை உயர்த்தி நிலைநிறுத்தி பெரிய சாட்சியாக உலகத்திற்கு முன்பாக நிறுத்துகிறார். இயேசுவின் நாமத்தினாலே ஆண்டவரே, அப்பா, வசனத்தினால் புடமிடப்பட்டதான உம்முடைய பிள்ளைகள், இந்த நீண்ட காத்திருப்பு காலத்தில் காத்திருந்த பிள்ளைகள் உடைந்து போகாதபடிக்கு ஆண்டவரே அவர்கள் பலப்படுத்தப்பட்டவர்களாக, உமக்கு சாட்சிகளாக எழும்புகிறார்கள் என்று நான் சொல்லுகிறேன். இயேசுவின் நாமத்தில் இப்பொழுது நான் அதிகாரத்தோடு கூட கட்டளை கொடுக்கிறேன். எல்லாரும் கரங்களை உயர்த்தி, உங்கள் வாழ்க்கையில் தாமதத்தின் சீசன் முடிந்தது என்று நான் சொல்லுகிறேன். இயேசுவின் நாமத்தினாலே வாக்குத்தத்தம்
வாக்குத்தத்தத்தின் நிறைவேறுதலின் காலம் ஆரம்பித்திருக்கிறது என்று நான் சொல்லுகிறேன். கர்த்தர் சொன்ன வார்த்தை உங்கள் கண்கள் காண நிலைத்து நிற்கும் என்று நான் சொல்லுகிறேன். கர்த்தர் சொன்ன வார்த்தை உங்கள் கண்கள் காண நிலை நிற்கும் என்று நான் சொல்லுகிறேன். என்னாகமத்தின் புத்தகம் 23:19 படி அவர் பொய் சொல்லுகிறதற்கு ஒரு மனிதன் அல்ல, மனம் மாறுகிறதற்கு அவர் மனுபுத்திரனும் அல்ல. அவர் சொல்லியும் செய்யாதிருப்பாரோ, அவர் வசனித்தும் நிறைவேற்றாதிருப்பாரோ. இயேசுவின் நாமத்தினாலே அவருடைய வாக்குத்தத்தங்களும் தீர்க்க தரிசன வார்த்தைகளும் அனைத்தும் உங்கள் வாழ்க்கையில ஆம் என்றும் ஆமேன் என்றும் நிறைவேறுவதாக. இந்த ஆண்டில் உங்களில் சிலருக்கு தெய்வீக பதில்கள் கடந்து வருகிறது. உங்கள் ஜெபத்திற்கான பதில்கள் எல்லோருக்கும் கடந்து வருகிறது. பூட்டப்பட்ட கதவுகள் திறக்கப்படுகிறது. மறைந்திருக்கக்கூடியதான வாக்குத்தத்தங்கள் எல்லாம் பிரகாசித்து நிறைவேறுதலாக மாறுகிறது. இயேசுவின் நாமத்தில் நிறைவேறுதல் உண்டாகிறது. அற்புதங்கள் நடைபெறுகிறது. சாட்சியாக நிலைநிறுத்தப்படுகிறீர்கள். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே, ஆமேன். இந்த ஜெபம் உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருந்தால் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. உங்களுடைய பிரேயர் ரிக்வெஸ்ட்டை நீங்க கமெண்ட்ல பதிவு செய்யலாம். உங்கள் ஒவ்வொருவருக்காகவும் நாங்கள் ஜெபிக்கிறோம். எங்கள் ஊழியத்திற்காகவும் எங்கள் திருச்சபை வளர்ச்சிக்காகவும் கூட தயவு செய்து ஜெபியுங்கள். இந்த ஊழியம் உங்களுக்கு ஜெபத்தையும் வார்த்தையையும் வல்லமையையும் அபிஷேகத்தையும் உங்களுக்கு கொடுக்கக்கூடிய ஊழியம்னு சொல்லி நீங்க விசுவாசித்தீங்கன்னா இந்த ஊழியத்தில் நீங்க ஒரு பங்காளராக இணைந்து கொண்டு மாதம் தோறும் ஒரு விசுவாச காணிக்கையை விதைக்கிறேன் என்று சொல்லி தீர்மானம் பண்ணி நீங்கள் விதையுங்கள். அப்படி ஏராளமானோர் நம்முடைய தேசத்திலும் வெளிநாடுகளிலும் தீர்மானித்து அவர்கள் தங்களுடைய தசம பாகங்களையும் காணிக்கைகளையும் அனுப்பி கொண்டிருக்கிறார்கள். அதே நேரத்தில் ஏராளமான சாட்சிகளை அவர்களுடைய வாழ்க்கையில் உண்டாகி கொண்டிருக்கிறது என்று சொல்லி அவர்கள் சாட்சியாக பகிர்ந்து கொண்டிருக்கிறார்கள். அந்த ஸ்லாக்கியத்தில் பாக்கியத்தில் நீங்களும் பங்கு பெறுங்கள். நீங்கள் விதைக்கிற போது இந்த ஊழியத்தின் பங்காளர்கள் ஆகிறீர்கள். பங்காளர்களுக்காக நாங்கள் ஒவ்வொரு நாளும் பலமுறை நாங்கள் ஜெபிக்கிறோம். நானே அதை செய்கிறேன். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஸ்கூல் ஆஃப் பிரேயர்னு சொல்லி ஒரு கோர்ஸ் நடைபெறுகிறது. அந்த கோர்ஸ்ல ஜாயின் பண்ணி நீங்க இப்படிப்பட்ட வல்லமையான ஜெபங்களை ஏறெடுக்க நீங்க கற்றுக்கொள்ளலாம். மற்றவர்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்கலாம். ப்ரொஃபெட்டிக் பிளெஸிங் மீட்டிங்னு மாதம் தோறும் முதல் வெள்ளிக்கிழமைகள்ல நடக்குது. அதுல நீங்க கலந்து கொள்ள விரும்புகிறவர்கள் நீங்கள் கலந்து கொள்ளலாம். அதுக்கும் கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய எண்ணுக்கு தொடர்பு கொள்ளுங்கள். உங்களுடைய ஜெப விண்ணப்பங்களை கொடுத்திருக்கிற எண்ணுக்கு நீங்க மெசேஜ் அனுப்புனீங்க அப்படின்னா உங்களுக்காக நாங்கள் கண்டிப்பாக நாங்கள் ஜெபிப்போம். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். God bless you.